அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மதுமேக நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அடிக்கடி வரக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். நீர்ப்பாதையில் எரிச்சல் உண்டாகிறது, சிறுநீர் தொற்று உண்டாகிறது. இதனால் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதிகப்படியான வலியோ எரிச்சலோ இருக்கிறது. இது அடிக்கடி உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு என்ன காரணம், இதை சரி செய்யக்கூடிய மருந்தொன்றி எப்படி பயன்படுத்தணும், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்குது, யூரின் போகக்கூடிய அந்த பாதையில் புண்கள் இருக்குது, வலி இருக்கிறது, கொப்பளங்கள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா தான் சுகரை செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதை பார்க்கலாம். ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க வெளியில் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்தை தொடர்ந்து அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். எதனால் இது சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வருது அப்படின்னா, யூஸ்வலாகவே நம்மளுடைய அந்த யூரினில் ஒரு ட்ராப்லேயே 1,00,000 அளவுக்கு கிருமிகள் இயற்கையாகவே இருக்கும். நம்ம சரியான நேரத்தில் யூரினை வெளிப்படுத்தலை, ஸோ ரொம்ப நேரம் அடக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கிருமிகள் நம்ம சிறுநீர் பாதையில் ஊடுருவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நமக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இயல்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, முக்கியமாக சிறுநீர் பாதையில் இந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் குறைய ஆரம்பிக்கும் பொழுது வெளிப்பகுதியில், அதாவது என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தீமை விளைவிக்கக்கூடிய சில வகையான பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிறது அங்கே இன்வேட் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் அடிக்கடி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி வேறு கிருமிகளை வளர்க்குறதுக்கு நம்மளுடைய சிறுநீரில் வெளியேறக்கூடிய சர்க்கரையும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு யூரினில் நிறைய சர்க்கரை போகுதுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீர் பாதையில் தொற்று வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை சிறுநீர் பாதையில் தொற்று உண்டாயிருக்கும். அதுக்காக அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மளுடைய சிறுநீர் பாதையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, வைரஸையும் தாக்கி அழிக்கிறதுனால நமக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும் போது மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டதோ இல்லை அடிக்கடி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதோ, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம பழச்சாறுகளாக எடுத்துக்கலாம், இல்லை பழங்களாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறது, அதே மாதிரி திராட்சை பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது, ஆரஞ்சு நம்ம எடுத்துக்கிறது நல்லது, மாதுளை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி புளி சேர்ந்த பானகம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்புக்கு சேர்க்கக்கூடிய அந்த புளி, ஸோ அந்த புளியோட நம்ம எலுமிச்சை சாறு, அதே மாதிரி பனை வெல்லம் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். பானகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பானகம் எடுத்துக்கிட்டாலும் அந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய தொற்று, எரிச்சல் இது எல்லாமே குறையும். இது கூட மருதோன்றியோட இலை கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதோன்றி இலைகளை நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஸோ இந்த ஒரு தண்ணீரை நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறுநீர் பாதை தொற்றை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீர் பாதையில் அடிக்கடி தொற்று உண்டாகுது, கூடுதலாக வெள்ளைப்படுதலும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மருதோன்றியை நல்லா அரைச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அந்த கற்கமாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது மருதோன்றி இலையை அரைச்சி அந்த விழுது, இது கூட 1 டம்ளர் அளவுக்கு மோர் கலந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுவுமே நமக்கு அந்த சிறுநீர் பாதையில் உண்டாகக்கூடிய தொற்று, கூடுதலாக வெள்ளைப்படுதலையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக இந்த சிறுநீர் பாதை தொற்று இருக்குது டாக்டர், அடிக்கடி உண்டாகுது, நான் நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருதோன்றி இலை கஷாயத்தோட படிகார பற்பம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது 1 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கூடுதலாக ரீனோன் கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது. ஸோ அந்த ரீனோன் கேப்சூலும் தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் நம்ம எடுத்துக்கும் போது அடிக்கடி உண்டாகக்கூடிய இந்த சிறுநீர் பாதை தொற்றை நம்ம நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம். ஸோ பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது, முக்கியமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான்.
எடுத்துக்கலாம். ஸோ இது எதனால் வந்து உருவாகுது, இதை சரி செய்யறதுக்கு மருதோன்றி இலையை வந்து எப்படி கஷாயமாக்கி வந்து எடுத்துக்கிறது, கூடுதலாக நம்ம வெள்ளைப்படுதலும் இருக்குது அப்படின்னா மருதோன்றி இலை கற்கத்தை நம்ம மோரோடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மருதோன்றி இலை கஷாயத்தோட படிகார பருப்பும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். கூடுதலாக ரீனோன் கேப்சூல்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது சிறுநீர் பாதை தொற்றை நிரந்தரமாக வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். ஸோ இன்றைக்கு சிறுநீர் பாதை தொற்றை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இதற்கான வீட்டு குறிப்புகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கடைகளில் வாங்கக்கூடிய மருந்துகளை பற்றியும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். தேவைப்பட்டால் ஒரு ஆலோசனையும் எடுத்துகிட்டு இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துறது நல்லது. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.